நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒரு திருவிழா தாங்க பார்க்க போகிறோம். என்ன திருவிழான்னு பார்த்தோன்னா, ஒரு பொறையாத்தம்மன் திருவிழாங்க. இந்த திருவிழா வந்து கவரை கிராமத்தில், அதாவது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் கவரை கிராமத்தில் நடைபெறுகிற ஒரு திருவிழா தாங்க. இந்த திருவிழா தாங்க நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிட்ருக்கோம், இந்த திருவிழாக்காக இந்த ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து தெருவுகளிலும் பார்த்தோன்னா மின் விளக்கால் வந்து எவ்வளோ ஜோடிப்பாக போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக அந்த காட்சி வந்து ஒரு கண்கொள்ளா காட்சி தாங்க. இப்போ நம்ம வந்து வீட்டிலேருந்து கிளம்பி அந்த கோயிலுக்கு போகக்கூடிய வழியில் தாங்க போயிட்டுருக்கோம். வழிநெடுக்க வந்து லைட் செட்டிங்கும் நிறைய தட்டிகளும் கட்டி வச்சுருக்காங்க. கண்டிப்பாக பார்ப்பதற்கு அவ்வளோ நல்லா ஒரு அருமையாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக இந்த திருவிழா எப்போ நடைபெறும்னு பார்த்தோம்னா, ஆடி மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை வந்து வருடாந்தோறும் இந்த ஊரில் நடைபெறுங்க. ஒரு நாள் திருவிழா தான், சிறப்பாகவும் இருக்கும். கண்டிப்பாக நாங்கள் ஊர் பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து வந்து இந்த திருவிழா வந்து ஒற்றுமையாக பண்ணக்கூடிய ஒரு திருவிழா தாங்க இந்த பொறையாத்தம்மன் திருவிழா. கண்டிப்பாக இந்த திருவிழா வந்து நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா, ஆடி மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை கவாரிக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த திருவிழாவை பார்க்கலாங்க. திருவிழா எப்படி இருக்குது, எந்தெந்த முறைகளில் செய்கிறாங்க, கூழ் ஊத்தல் திருவிழா, பொங்கல் வைக்கிறதெல்லாம் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு கோயில் தான் இந்த ஊரினுடைய விநாயகர் கோயில். இந்த விநாயகர் கோயில் தான் இப்போ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒன்று சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சாமிக்கு வந்து அலங்காரம் செய்யறதுக்காக பக்தர்கள் எல்லாம் வர போகிறாங்க. வந்து மேலே தளத்தோடு போயிட்டு பொறையாத்தம்மனுக்கு வந்து அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு ஆராதனை பண்ணிட்டு அங்கே கங்கை அம்மனை வணங்கிட்டு பிறகு தான் வந்து கூழ்கொடை எடுக்கிற ஒரு நிகழ்ச்சி கண்டிப்பாக நடக்கும். அந்த கூழ்கொடை எடுக்கிற நிகழ்ச்சி வந்து மிக ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக இருக்கும். அனைத்து மக்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒற்றுமையான வந்து கூழ்கொடை ஊற்றுவாங்க. அதை பார்க்கலாம் வாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இடம் தாங்க வந்து திருவிழா நடக்கக்கூடிய ஒரு இடங்க. இந்த அம்மன் பார்த்தோன்னா பொறையாத்தம்மன் சொல்லப்படுதுங்க. இந்த அம்மன் பார்த்தோன்னா சுயம்பா வந்து கிட்டத்தட்ட ஒரு 100-200 ஆண்டுகளுக்கு முன்பு எங்கள் முன்னோர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு சிலை தாங்க இந்த சிலை வந்து இப்போ வரலும் நாங்கள் வணங்கிட்டு வராங்க. இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா, எங்கள் ஊரில் வந்து கவரிக்கு நுழைவாயில் வந்து ஒரு குளம் இருக்குங்க. குளத்து பக்கத்தில் வந்து இந்த அம்மன் அமைக்கப்பட்டிருக்காங்க. இந்த அம்மன் பார்த்தோன்னா பொறையாத்தம்மன் சொல்லப்படுதுங்க. இந்த அம்மன் வந்து எல்லையை காக்கிற அம்மனாகவும் பொறையாத்த அம்மனாகவும் இங்கே அருள்பாலிச்சுட்டு வராங்க. வருடந்தோறும் பார்த்தோன்னா ஆடி முதல் செவ்வாய்க்கிழமை வந்து இந்த அம்மனுக்கு வந்து திருவிழா செய்வாங்க. இந்த திருவிழா வந்து மிகவும் விமர்சையான திருவிழா இருக்கும். ஒரு நாள் திருவிழா தான். இங்கே பார்த்தீங்கன்னா மதியம் வந்து கூழ் ஊடுத்தலும், மாலை வந்து பொங்கல் வச்சு, இரவு வந்து சாமி வந்து அலங்காரம் செஞ்சு வந்து ஊர்வலமாக வர வைப்பாங்க. மேடை நாடகம் மற்றும் எல்லாமே நடைபெறுங்க. இந்த இடத்துல நம்ம இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா சாமிக்கு வந்து அபிஷேகங்கள் நடந்துகிட்ருக்கு. கண்டிப்பாக வந்து சாமியோட அபிஷேகங்களை பார்க்குறது வந்து மிக ஒரு வரப்பிரசாதம் சொல்லலாம், ஒரு குடுப்பினையும் சொல்லாங்க. அபிஷேகம் வந்து பெரும்பாலும் வந்து அனைவரும் பார்க்க முடியாது. ஏன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா அபிஷேகம் செய்யக்கூடிய சமயத்தில் வந்து எல்லா பக்தர்களும் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் வந்து வேலையாக இருப்பாங்க. கண்டிப்பாக வந்து முக்கியமான ஒரு நபர்கள் மட்டும்தான் வந்து இந்த அபிஷேகத்தை பார்ப்பாங்க. அதுக்காக தான் இந்த காட்சி உங்களுக்காக. அபிஷேகம் எந்த முறையில் பண்ணுறாங்க, எப்படிலாம் செய்யணும்னு சொல்லிட்டு சாமியை பார்க்குறீங்க. இந்த வேலையாக அதுக்கு வச்சு பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, சாமிக்கு பண்ணக்கூடிய அபிஷேகத்தினுடைய சக்தியில் வந்து இந்த வேலுக்கும் கண்டிப்பாக பவர் உண்டு. அதனால தான் வந்து இந்த வேலை வச்சு செஞ்சிட்ருக்காங்க. இந்த அபிஷேகம் நீங்கள் பாருங்கள். அபிஷேகத்துக்கு முடிஞ்சது பிறகு கூழ்கொடை வரக்கூடிய நிகழ்ச்சி நடைபெறுங்க. கண்டிப்பாக இந்த வந்து அம்மன் வந்து அனைவருக்கும் மிக ஒரு அற்புதமான செயல்களுக்குடைய அம்மனுங்க. வேண்டிய வரத்தை தரக்கூடிய அம்மன். கண்டிப்பாக வந்து எங்கள் ஊர் வந்து இந்த செழிப்பாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த பொறையாத்தம்மன் தாங்க. இந்த அம்மனுடைய திருவிழா தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க, என்னென்ன ஒரு சிறப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்த பாகத்தில் பார்ப்போம்.
சாமி தங்கம். இவர் தாங்க எங்கள் ஊர் வந்து மேஸ்திரி.